அக்கா பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு போடுறியா? குடிச்சிருக்கியாடா? லைட்டா ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வந்தேன். ஏண்டா எவ்வளவு சொன்னா நீ கேட்கவே மாட்டியாடா? நேத்தாண்டா சொன்ன இனிமே குடிக்க மாட்டேன்னு, அப்புறம் இப்பவும் குடிச்சிட்டு வந்திருக்க. நீ என்னமோ பண்ணடா, நானா சாப்பாடு போட்டு தர மாட்டேன். அக்கா அக்கா நில்லுக்கா, சாரிக்கா, இனிமேல் குடிக்க மாட்டேன். இதே தானே நீ ஒரு டைம் சொல்லிட்டே இருக்க. உன்னை எப்படா நான் நம்புறது? சரி, சத்தியமா இனிமேல் குடிக்க மாட்டேன். நிஜமா? நிஜமா. சரி வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். மணி 10க்கு மேல ஆகுது, இன்னும் இவனை காணோம். மணி இன்னைக்கு குடிச்சிட்டு வந்துருவானோ? நம்ம மேல சத்தியம் பண்ணிருக்கான், நல்லா குடிக்க மாட்டான். அக்கா ரொம்ப தலைவலிக்குது, ஒரு டம்ளர் டீ வச்சு தெரியா? அவங்க உங்களுக்கு வேணா அவங்க தான் வச்சு குடிச்சுக்கணும். ஏன் இவ்வளோ கோவப்படுற? நேற்று என் மேல சத்தியம் பண்ணிக்கணும், உனக்கு அந்த குடிதான் பெருசா போச்சு இல்ல. இனிமே என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. அக்கா அக்கா சாரிக்கா, நான் ஒன்றும் வேணும்னு குடிக்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்பல் பண்ணி குடிக்க வச்சுட்டாங்க. நீ என்ன வேணா பண்ணு கோபி, ஏன் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க? அக்கா என்னக்கா இப்படி பேசுற? நான் என்ன குடிக்க அடிக்டாவா இருக்கேன்? ஜஸ்ட் எப்பயாச்சும் ஒரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிச்சிட்டு இருக்கேன், அவ்வளோதானே. இன்னைக்கு சின்னதா ஆரம்பிக்கிறதா கோபி, நாளைக்கு பெருசா போய் முடியும். நம்ம அப்பா எப்படி இருந்தாரு தெரியுமா? அப்ப நீ சின்ன பையன் கோபி. அப்பா இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் குடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா கொஞ்ச நாள்ல அதுக்கு அடிக்டே ஆயிட்டாரு. அவர் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாருன்னா உன்னைய என்னைய அம்மாவெல்லாம் போட்டு அடி அடின்னு அடிப்பாரு. அதனால எவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருக்கோம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம இந்த சூழ்நிலை இருக்கிறோம்னா அதுக்கு காரணமே அந்த குடிதான். அன்னைக்கு அப்பா நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு ஒழுக்கமா இருந்தானா நம்ம என்ன நிலைமையில இருந்திருப்போம் தெரியுமா? நாளைக்கு உன் குடும்பம் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு டைமும் நான் குடிக்காத குடிக்காதன்னு அவ்வளோ தூரம் சொல்றேன். ஆனா நான் சொல்றது உனக்கு புரியவே இல்லைல்ல. இங்க பாரு கோபி, நான் சொல்ற வரைக்கும் சொல்லிட்டேன். அதுக்கு மேல அந்த குடும்பத்தை விட உனக்கு குடிதான் முக்கியம்னா நீ என்ன வேணா பண்ணு, நான் உன்னை எதுக்குமே கண்டுக்க மாட்டேன்.